கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் மாதங்களில். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரீடென்ஷன் ப்ராசஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஐபிஎல் ஓனர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் ரோஹித் சர்மா கலந்துக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது என்னென்னா பிளேயராக, ஏன்னா போன வருஷம் இந்த மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா என்ன நடந்துச்சுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய இஷ்யூவே வந்து போய் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஐபிஎல் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து மும்பை இந்தியன்ஸில் தான் இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எஸ், இன்கேஸ் வந்து ஒரு 5 ரீடென்ஷன் அப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை வந்து திருப்பி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியான ரீடென்ஷன் இருக்குது அப்படின்னா ரோஹித் சர்மாவே வெளியில் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எஸ், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்ஷனோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து தான். ஈவன் தோ ஆக்ஷன் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ரோஹித் சர்மா எனக்கு பர்சனலி மும்பையோட பெரிய அதாவது மும்பை கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்டோட எனக்கு வந்து ஒத்து போகலை. நான் வேறு ஃப்ரான்ச்சைஸ் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து வெளியில் வந்துடலாம். ஏன்னா மெகா ஆக்ஷன் வரப்போது அது ரூல் படியே ஒரு பிளேயர் வேணும்னா மெகா ஆக்ஷனில் கலந்துக்கிற மாதிரி வெளியில் வந்துடலாம். ஸோ எனக்கு என்னமோ அது நடக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவருக்கு போன வருஷம் நடந்தது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் நடந்துருச்சு. அது எப்படி ப்ரோ அவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃபே நிறையா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அதையும் நம்ம அப்போ இல்லை வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து மேபி ரோஹித் சர்மா வெளில வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் ரோஹித் சர்மா ஒரு மெகா ஆக்ஷனுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எல்லா டீமும் அவருக்கு போட்டி போட மாட்டாங்க. ஒரு 5 டீம் தான் போட்டி போடுவாங்க. ஏன்னா எல்லா டீமுக்கும் அவர் வந்து பெருசாக தேவைப்பட மாட்டார். ஆனால் தேவைப்படுற அந்த 5 டீமில் பயங்கரமான கோடிகள் கொடுத்து அவரை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது எந்த 5 டீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். எஸ், அவங்க வந்து ஃபேப் டு பிளிஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிற நியூஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. எஸ், அவங்களுக்கு இப்போ ஒரு கேப்டன் தேவை. விராட் கோலியை கேப்டன் ஆக்குவாங்களா அப்படின்னா, விராட் கோலி ஆல்ரெடி இல்லை கேப்டன்சிலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார். இதுக்கப்புறம் அவரை கேப்டன்சி ஆக்குறது ஒரு 40% தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஒரு புது கேப்டனை தான் எடுக்கணும். ஸோ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே வர்றாருன்னா அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு அவர் கண்டிப்பாக கிரிக்கெட் ஆடுவார். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இன் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் வேறு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார் பிளேயர் அவர். ஸோ அவரை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ஆர்சிபி போடுவாங்க. அவருக்கு கேப்டன்சி கொடுக்கவும் வந்து நிறையா சான்சஸ் இன்கேஸ் ஆர்சிபி எடுத்துட்டாங்க அப்படின்னா இருக்குது. இது எல்லாமே அவர் உள்ள மெகா ஆக்ஷனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக எடுப்பாங்கலாம் நான் சொல்லலை. உள்ளே வர்றப்போ போட்டி போடுற டீம்ஸ் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ ஆர்சிபி வந்து ஒரு ஆப்ஷனாக டெஃபினெட்லி இருப்பார். அதுவும் அந்த சின்னசாமி ஸ்டேடியமுக்கு ரோஹித் சர்மா செம ஆப்டான ஒரு பிளேயர். ஓகே, அடித்து தும்சம் பண்ணிடுவார். ஸோ ரோஹித் சர்மா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் இவ்வளோ வருஷம் ஐபிஎல்ல அவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே இல்லை. நல்ல டீம் வச்சுருப்பாங்க, நல்ல ஒரு கோரை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அந்த டீமுக்கு வந்து ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான முதல் ரீசன் அவங்களோட அந்த தலைமை பொறுப்பு. இது வரைக்கும் அவங்கள லீட் பண்ணவங்களாம் பாருங்கள், ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், ஒரு முரளி விஜய், அதுக்கப்புறம் அப்போ வந்து ஜார்ஜ் பெய்லி பண்ணிருந்தார். அவர் ஒரு நல்ல கேப்டன். அதனால தான் அவர் வந்து குவாலிஃபயர்லாம் கொண்டு போனார். அவர் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் போனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், ஷிகர் தவான், ஒரு மாதிரி நல்ல கேப்டன்சி மெட்டீரியலே இல்லாத ஒரு டீமாக தான் அது இவ்வளோ வருஷமாக வந்து இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த கேப்டன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா டெஃபினெட்லி பஞ்சாப் கிங்ஸ் அவருக்கு போட்டி போட்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு அவர் ரொம்ப ஆப்டான ஒரு பிளேயர். நல்ல ஒரு கோரை பில்ட் பண்ணி அவர் கையில் கொடுத்தாங்கன்னா மேபி சொல்ல முடியாது, முதல் கப் அடிக்கிறது கூட பஞ்சாப் கிங்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அதுக்கு ரோஹித் சர்மா ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வரணும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக மூணாவதா நான் எந்த டீமை சொல்லுவேன் அப்படின்னா எல்எஸ்ஜி. டெஃபினெட்லி கேஎல் ராகுல் வெளில வர போறாருங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா பெரிய பெரிய வெப்சைட்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டாங்க கேஎல் ராகுல் ஒரு புது டீமுக்கு தான் இந்த வருஷம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கேஎல் ராகுலை எவன் எடுத்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கேப்டன்சி கொடுக்காம பிளேயரா விளையாட விடுங்க. அந்த ஆளுக்கு கேப்டன்சி செட் ஆகாது. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். எஸ், ரோஹித் சர்மா எல்எஸ்ஜி சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், அவங்கள்ட்டையும் ஒரு நல்ல கோர் இருக்கு. ஒரு நிக்கோலஸ் பூரான் இருக்காரு, ஒரு மயங்க் யாதவ் கண்டிப்பாக ரீடைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல கோரை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரோஹித் போயிட்டாங்க கேப்டனாக ஆட் ஆகுறாரு அப்படின்னா அது இன்னமும் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் தான் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து இந்த சஞ்சீவ் கோயங்கா இருக்காரு, எப்பவுமே பெரிய பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு ஆள் அவர். எஸ், இதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனியை வந்து புனேக்காக ஆட வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் ஆட வச்சாரு, பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணுற ஒரு ஓனர் தான் சஞ்சீவ் கோயங்கா. ஸோ அவர் வந்து ஆப்வியஸ்லி எல்எஸ்ஜி வந்து
ஒரு இத்தனை வருஷமாக இருக்குது, ஒரு 2-3 வருஷமாக, ஆனால் ஒரு கரெக்டான இது இல்லைன்ட்டு லாஸ்ட் டைம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. ஸோ அவர் ரோஹித் சர்மாவை எடுத்து மேபி வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எல்எஸ்ஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ரோஹித் சர்மா ஆக்ஷனுக்குள்ளே வந்தா. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக 4வது டீமாக நான் எதை சொன்னேன்னா ஜிடி தான். ஜிடி வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்குள்ளான ஒரு டீமுங்க. ஓகே, இப்போ யுவராஜ் வேற அங்கே வந்து கோச்சாக வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிடி வந்து ஐ திங்க் புது டீமாகவே மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கில் அங்கே கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க, அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் கில்லெல்லாம் கன்டினியூ பண்ணுவாங்க. இன்கேஸ் ரோஹித் சர்மாவை எடுத்து கில்லோட சேர்த்து அந்த ஒரு இந்தியன் காம்பினேஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் அது மாதிரி ஒரு இதை ட்ரை பண்ணுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஜிடி ஒன் ஆஃப் த ஆப்ஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% தான் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் ரோஹித் சர்மா வந்தால் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த டீமுக்கு தான் ரோஹித் சர்மா போவார் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாகவே கிட்டத்தட்ட இந்த மும்பை பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே, மும்பை ஹர்திக் பாண்டியா ரோஹித் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு எந்த டீமும் இல்லை, டெல்லி கேபிட்டல்ஸ் ரோஹித் சர்மா கிட்ட பேசிட்டாங்க. ரோஹித் சர்மாவை எடுப்பாங்க கண்டிப்பாக, எவ்வளோ அமௌண்ட் போகிறாங்களோ போய் எடுப்பாங்க அப்படின்லாம் நிறையா நியூஸஸ் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிஷப் பண்டை வேற ரிலீஸ் பண்ண போகிறாங்கிற மாதிரியும் நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி டெல்லியோட ஓனருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. எஸ், அதனாலே மேபி ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் டெல்லி மாதிரி ஒரு டீம் செமையாக சூட்டபிள் ஆகிற ஒரு டீம் ஃபார் ரோஹித் சர்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டெல்லியோட அந்த மொத்த இதுவுமே மாறப்போகுது. ஏன்னா கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் வேறு யாரோ வரப்போகிறாங்க. மேபி கங்குலி ஹெட் கோச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி ரிஷப் பண்ட் போயிட்டார் அப்படின்னா அவரோட பொசிஷன் இது பண்ணோம். ஆனால் அது எனக்கு என்னமோ வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. நம்ம ஒரு டீம் வச்சிருக்கோம், நம்ம டீமில் ரிஷப் பண்ட் இருக்காரு அப்படின்னா ரிஷப் பண்டை வெளியில் விடுவோமா சொல்லுங்கள்? ஸோ வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் மேபி அவர்கிட்ட கேப்டன்சியை வாங்கி ரோஹித் சர்மாட்ட கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரோஹித் சர்மா மேபி டெல்லிக்கு போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாகவே இந்த டெல்லி ரோஹித் சர்மா விஷயம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து இப்படி நம்ம வீடியோ பண்ணுறப்போ முன்னாடியே ட்ரேட் பண்ணுவாங்க போலன்னு நினச்சிக்கிட்டுலாம் பேசுகிறீங்க. ட்ரேடெல்லாம் இந்த மெகா ஆக்ஷனுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷனுக்குள்ள பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போ வந்து அதை சிஎஸ்கே கூட மேபி ட்ரை பண்ணலாம் ரோஹித்துக்கு, இல்லை கேகேஆர் கூட ட்ரை பண்ணலாம், இல்லை எஸ்ஆர்ஹெச் கூட ட்ரை பண்ணலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். கடைசியில் யார் பிட் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த மினி ஆக்ஷனுக்கு இடையில இந்த ட்ரேட் ஆப்ஷன் ஒன்று வைப்பாங்க. ஓகே, அதை பெருசாக நிறையா டீம்ஸ் விரும்ப மாட்டாங்க. ரேராக ஏதாவது ட்ரேட்ஸ் நடக்கும். ஆனால் இந்த மெகா ஆக்ஷனுக்கு அந்த ட்ரேட் ஆப்ஷனும் இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படலை. ஸோ ட்ரேடெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ உள்ளே வந்து யாருக்கு வந்து அந்த இது கிடைக்குதோ அதை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து ரோஹித் சர்மா எந்த டீமுக்கு போகணும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனந்தன் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.